சென்னையில மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட இடத்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸான உதயநிதி ஸ்டாலின், சுப்பிரமணியன், KN நேரு இவங்க எல்லாரும் வேளச்சேரியில இருக்க பகுதியை பார்வையிட வரும்பொழுது ஒரு பெண் அங்க வந்த எல்லாரையும் பயங்கரமா கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பெண் பேசியிருக்க வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆகிட்டு வருது. இந்த வீடியோல அந்த பெண் என்ன சொல்லிருக்காங்கன்னு நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 4000 கோடி செலவுல மழைநீர் வடிகால திட்டம்னு சொல்லி DMK கவர்மெண்ட் சென்னையில எவ்வளவு மழை வந்தாலும் 10 நிமிஷத்துல தண்ணி ட்ரைன் ஆகிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கையில மிக்ஜாம் புயல்னால பல இடங்கள்ல 4 அடிக்கு மேல தண்ணி தேங்கி நிக்குது. வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம் பகுதியெல்லாம் ஆறு போல தண்ணி தேங்கி நிக்குது. இப்போ இத பார்வையிட வந்த உதயநிதிய மக்கள் சுத்தி கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூட்ட நெரிசல்ல ஒரு பெண் பேச வரப்ப பவுன்சர்னால தள்ளிவிடப்பட்டாங்க. அந்த பெண் ரொம்பவே டென்ஷன் ஆகி நேரா உதயநிதி கிட்டவே வாக்குவாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், எனக்கு எப்படி புடிச்சு தள்ளுறாங்க, அறிவே இல்லையா, என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்க, ஒரு ஒர்க் கூட நடக்கல, நான் எவ்வளவு டைம் ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ண, ஒருத்தர் கூட கால் எடுக்கல, அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்னு இருக்கீங்கன்னு பயங்கரமா திட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியன் என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க பண்ணி தரோம், அதை கேட்கத்தான் நாங்க வந்திருக்கோம்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்ததும் அந்த பெண் தொடர்ந்து ஆர்கியூ பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் அங்க இருந்த சில பேர் பல கோரிக்கைகளை வச்சாங்க. அதையெல்லாம் சீக்கிரமா நடக்கும்னு உதயநிதி உத்தரவாதம் கொடுத்ததும் அங்க பிரச்சனை முடிவுக்கு வந்தது. எல்லாரும் சுத்தி இருக்க அந்த ஒரு பெண் தைரியமா பேசினது, கேள்வி கேட்டது பல பேரால பாராட்டப்பட்டுட்டு வருது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த செய்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.